இந்த மாதிரி நீங்க வெல்டிங் அடிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா சொல்றேங்க, நீங்க வந்து அந்த ஒர்க் ஷாப்ல ரேட்டு பேசி வேலை செய்யலாம். சரிங்களா? ரேட்டு பேசி நம்ம வேலை செய்யணும். எனக்கு நீ 1500 ரூபாய் கொடுக்கணும், 1400 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து தொழில் திறமையை பார்ப்பாங்க. எடுத்த உடனே பவர் அதிகமா வச்சீங்கன்னா கரைஞ்ச மாதிரி வெல்டிங் வரும், அந்த ஜாபை வந்து ஆழப்படுத்திடும், அது வந்து அண்டர் கட் வர மாதிரி ஆயிடும். நான் பெஸ்டா இருக்கு வெல்டிங் ராடு வாங்கியிருக்கேன், நீங்க எந்த கம்பெனி ராடு வேணாலும் வாங்குங்க, பாதியில அந்த புது வெல்டிங் லேயர் வரணுங்க. இந்த புதுசா இடம் இருக்குல்ல எம்டி பிளேஸ்ல வெல்டிங்கே ஆகாம இதுல வந்து பாதி வரணுங்க. மக்களே இப்ப நீங்க இந்த பக்கத்துல க்ளோஸ்ல வந்து பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாது. வெல்டிங் தொழில் கத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 1200 இருந்து 1500 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க பார்க்க வேண்டிய வீடியோ தாங்க இது. இந்த வீடியோ பாக்குறதன் மூலமா நீங்களும் வேலையை கத்துக்கிட்டு கண்டிப்பா 1500 ரூபாய் சம்பாதிக்கலாம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. கொடுக்க போற டாபிக் என்னன்னா, பிளாட் பொசிஷன்ல லேத்துல தான் டர்னிங் பண்ணும்போது நம்ம எப்படி வெல்டிங் அடிக்கணும் அப்படிங்கறத வந்து கிளியர் கட்டா கத்து தர போறோம். இதை வந்து நம்ம ஆரம்ப வீடியோக்கள்ல பண்ணும்போது ஒரு சில நண்பர்கள் டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க. ஒரு லேயர் அடிக்க சொல்றீங்க, அப்புறம் இன்னொரு லேயரை பாதியா பிரிச்சு இதுல ஏற்கனவே அடிச்ச லேயர்ல அடிக்க சொல்றீங்க, இது எனக்கு சரியா புரியலீங்க அப்படின்னு சொல்றீங்க. நம்ம வீடியோ காட்டியுமே உங்களுக்கு புரியல, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இன்னைக்கு நம்ம வந்து அதுக்கு ஒரு சின்னதா இதுல வந்து ஒரு கோடு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ஷாப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த நான் விரல் வைக்கிறேன் பாத்தீங்களா, இந்த இடத்துல ஆயில் சீல் சீட்டிங் வீணா போயிடுச்சுங்க. கோடு கோடா இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் லைட்டா தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த கோடு கோடா இருக்கு பாருங்க, இது ஆயில் சீல் சீட்டிங், இது பேரிங் சீட்டிங். சோ இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஆயில் சீல் சீட்டிங் பார்க்க போறோம். இந்த ஆயில் சீல் சீட்டிங்ல வெல்டிங் பண்ணி நம்ம டர்னிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு லேயர், இந்த சாக் பீஸ் கூட நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு லேயர் நம்ம அடிக்கணும். வெல்டிங் அடிச்சுட்டு வந்துட்டு அடுத்த லேயர் நம்ம வெல்டிங் அடிக்கும் போது, அதாவது ஒரு ரன்னுங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வெல்டிங் ராடுல இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த வெல்டிங் ராடு இப்படியே வெல்டிங் அடிச்சுட்டே வரணும். இதுதான் ஒரு லேயர்னு நான் சொல்றேன், சரிங்களா? இதுக்கு அடுத்த லேயர் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, அடுத்தது பக்கத்திலேயே நம்ம வெல்டிங் அடிப்போம்ல, அதுதான் அடுத்த லேயர்னு நான் சொல்றது. அடுத்த லேயர் எப்படி வெல்டிங் அடிக்கணும்னா, இங்க பாருங்க, இந்த வெல்டிங், அதாவது இந்த ஏற்கனவே அடிச்ச இந்த லேயர் இருக்குல்ல, இந்த லேயர்லயும் இங்க அடிக்கப்படாத இடம் இதோ இருக்கு பாத்தீங்களா, இதுலயும் வர மாதிரி பாதியா நம்ம கால்குலேட் பண்ணி பாதி இதுல வர மாதிரி அடிக்கணுங்க. இதோ பாருங்க, இந்த பொசிஷன்ல அடிக்கணும். இப்ப ஏற்கனவே நான் போட்ட கோடு கொஞ்சம் இதுல பெருசா இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி பெருசா வருது வேற ஒண்ணும் இல்ல, வெல்டிங்ல நம்ம இந்த மாதிரி பெருசாக்கிட்டே போகணும். இப்படியே இடத்தை அதிகப்படுத்தி வெல்டிங் அடிச்சுக்கிட்டே போனீங்கன்னா நடுவுல பிளவுல்ஸ் வராம இருக்கும். இந்த பிளவுல்ஸ் வராம இருக்கிறத வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அடிக்கிறதுல வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். வெல்டிங் எப்படி அடிக்கணும் அப்படிங்கறத இங்க காட்டுறாங்க, கொஞ்சம் பாத்துருவாங்க. இங்க பாருங்க, வெல்டிங் வந்து இந்த பொசிஷன்ல, கையை வந்து இந்த பொசிஷன்ல நம்ம ரன் பண்ணணுங்க. இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் கிளியரா காட்டணும்னா, இந்த பொசிஷன்ல நம்ம வெல்டிங் அடிச்சுக்கிட்டே வரணும். இந்த பொசிஷன்ல நம்ம வெல்டிங் அடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இது கிளியரா இருக்கும். வெல்டிங் அடிக்கிறத நான் கிளாஸ் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அந்த வெல்டிங் அடிக்கிறத கொஞ்சம் க்ளோஸ்ல கவனிங்க. அப்படி கவனிச்சீங்க அப்படின்னா பிளவுல்ஸ் இல்லாம நீங்க வெல்டிங் அடிக்கலாம். நான் இப்ப வெல்டிங் ஸ்டார்ட் பண்ண போறேங்க. வெல்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஏன் ஒவ்வொரு வீடியோலையும் இதை சொல்றேன்னா, நிறைய நண்பர்கள் வெல்டிங்கான பவரை சரியா வைக்காம சரியா வெல்டிங் வரலன்னு வருத்தப்படுறீங்க. நான் இப்ப எடுத்துக்கிட்ட வெல்டிங் ராடோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.2 mm. இந்த 3.2 mm நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்னா, வெர்னியர் காலிப்பர்ல பார்த்தா தெரியும், அளந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா நீங்க கடையில வாங்கும் போதே இது எத்தனை கேஜ் ராடுன்னு சொன்னீங்கன்னா அவங்க mm சொல்லிடுவாங்க, எத்தனை mmன்னு. அதை வச்சு நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். நிறைய நண்பர்கள் கேக்குறீங்க, ராடு வாங்கியாச்சு பவர் என்ன வைப்பேன் அது எனக்கு தெரியலையே அப்படின்னு கேக்குறீங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வாங்கியிருக்க கம்பெனி பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கு வெல்டிங் ராடு வாங்கியிருக்கேன். நீங்க எந்த கம்பெனி ராடு வேணாலும் வாங்குங்க. அவங்க வந்து ரெக்கமெண்ட் ஸ்டார்ட் ஆம்பியர் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ராடுக்கும், சரிங்களா? இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெக்கமெண்டட் கரண்ட். இந்த ரேஞ்சை பாருங்க, 2 mm ராடுக்கு 50 இருந்து 75 ஆம்பியர் வைக்கணுங்க. 2.5 mmக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 இருந்து 90 வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3.15 நான் சொன்னேன்ல 3.2 mmன்னு, சோ இது வந்து 0, சோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 0.5 தான். சோ நான் வந்து 3.15 சொன்ன 3.2 mm ராடு என் கையில இருக்கு. இந்த வெல்டிங் ராடை வந்து நான் எவ்வளவு செட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. எனக்கு வந்து 100ல இருந்து 140 வரைக்கும் நான் வைக்கலாம், 150 வரைக்கும் நமக்கு அலோடு உண்டு. சோ இப்போ நான் வந்து வச்ச பேர் பாத்தீங்கன்னா 50 100ல நான் செட் பண்ணிருக்கேன். 100ல செட் பண்ணி தான் நான் வந்து வெல்டிங் பண்ண போறேன். எடுத்த உடனே பவர் அதிகமா வச்சீங்கன்னா கரைஞ்ச மாதிரி வெல்டிங் வரும், அந்த ஜாபை வந்து ஆழப்படுத்திடும், அது வந்து அண்டர் கட் வர மாதிரி ஆயிடும். அதையும் கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெல்டிங் பண்றத கொஞ்சம் க்ளோஸ்ல கவனிங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுட்டு உங்களோட மற்ற வெல்டிங் நண்பர்கள் இந்த வீடியோ ஷேர் பண்றது மூலமா யாரோ ஒருத்தவங்க வேலையை கத்துப்பாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெல்டிங் ராடோட இந்த எட்ஜஸ் இருக்குல்ல, இந்த எட்ஜஸை நம்ம டைரக்டா கொண்டு போய் அந்த ஜாப் மேல வைக்க கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய எர்த்தை நம்ம கிளீன் பண்ணிட்டு வச்சோம்னா தான் அந்த ஜாப் பினிஷிங்கா வெல்டிங் வரும். சோ நம்ம எர்த்துல ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணிடணும். இப்போ நம்ம ராடோட எட்ஜஸை கிளீன் பண்ணிட்டோம். இப்போ இதுல டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ வெல்டிங் பண்றத க்ளோஸ்ல வந்து எடுங்க. மக்களே இப்ப நீங்க இந்த பக்கத்துல க்ளோஸ்ல வந்து பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்ப நம்ம ஒரு ரன் வெல்டிங் அடிச்சிட்டோம். நான் ஏற்கனவே சாக் பீஸ்ல காட்டினல அதே மாதிரி தாங்க.
ஸோ இப்போ நம்ம ஒரு ரன் வெல்டிங் அடிச்சுட்டு இந்த மேல இருக்க ஃபிளக்ஸை தட்டுவோம். இப்போ உங்களுக்கு தெரியுது ஒரு ரன் வெல்டிங் ஆயிடுச்சு. இந்த வெல்டிங்ல இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கொஞ்சம் பார்த்துலாம். இப்போ இந்த ஒரு ரன் வெல்டிங்க்கு பக்கத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த ரன் நம்ம வெல்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ரன் இருக்குல்ல, ஏற்கனவே அடிச்சிருக்கோம், இதோட அகலத்துல பாதியில அந்த புது வெல்டிங் லேயர் வரணுங்க. இந்த புதுசா இடம் இருக்குல்ல எம்டி பிளேஸ்ல வெல்டிங்கே ஆகாம இதுல வந்து பாதி வரணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பொசிஷன்ல வெல்டிங் ராட நகர்த்தி வெல்டிங் அடிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதையும் வந்து க்ளோஸ்ல கவனிங்க. மக்களே, இப்ப நான் வெல்டிங் ராட எப்படி வந்து அசைக்கிறேன் அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே அடிச்ச வெல்டிங் லேயரு, இப்ப நான் மேல இருக்க ஃபிளக்ஸ் எடுக்கிறேன். இப்ப நான் ஏற்கனவே அடிச்ச வெல்டிங் லேயரு இங்க இருக்கு, இதோ இருக்கு பாத்தீங்களா, இதோ இதுதான் வந்து பழைய வெல்டிங் லேயர். அடுத்த வெல்டிங் லேயர் அடிக்கும் போது ஏற்கனவே அடிச்சதுல பாதியும் புதுசா இருக்கிற இடத்துல பாதியும் அடிச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம அடுத்த வெல்டிங் ராட லேயர்ஸ் அடிச்சுக்கிட்டே போற பட்சத்துல எந்த விதமான பிளவுஸும் இல்லாம ஒரு கிளியரா 0-0 கிளியரா நம்ம வந்து ஜாப் வந்து பினிஷிங்கா கொடுக்க முடியும். இந்த மாதிரி நீங்க வெல்டிங் அடிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா சொல்றேங்க, நீங்க வந்து அந்த ஒர்க் ஷாப்ல ரேட்டு பேசி வேலை செய்யலாம். சரிங்களா, ரேட்டு பேசி நம்ம வேலை செய்யணும். எனக்கு நீ 1500 ரூபாய் கொடுக்கணும், 1400 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து தொழில் திறமையை பார்ப்பாங்க. தொழிலே தெரியாம நம்ம போய் காசு கேட்டோம்னா தருவாங்களா? எந்த ஒர்க் ஷாப் தரமாட்டாங்கல்ல. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வெல்டிங் அடிச்சு நம்ம வேலையை 0-0 காட்டும் போது கண்டிப்பா சொல்றோம், உங்களுக்கு 1400 ரூபாய் 1500 ரூபாய் சம்பளம் தரது கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த ஒர்க் ஷாப்ல இருந்து கொடுப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதே மாதிரி நம்ம டோட்டலா ஃபுல்லா அடிக்கணும். அப்பெல்லாம் அடிச்சா ரொம்ப நேரம் ஆகும், அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோல காட்ட முடியாது. இப்ப அடிக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரி நீங்க அடிச்சு ஃபுல்லாவுமே கவர் பண்ணிட்டு நேத்துல கரைஞ்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். மறக்காம உங்க இன்னொரு நண்பர்களுக்கு ஷேர் பண்றது மூலமா யாரோ ஒருத்தவங்க ஒரு 10 ரூபாய் சம்பாதிப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நல்ல பதிவுல பார்ப்போம். பாய்.